friends, welcome to our channel Biology Review. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா பயோமாலிகுல்ஸ். ஓகேயா, கிளாஸ் 11ல பயோமாலிகுல்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் சப் டாபிக். இது என்னன்னா நீட்ல நம்மளுக்கு கேட்டிருக்காங்களா? ஆமா, அதாவது பயோமாலிகுல்ஸ்க்கு அதை கனெக்ட் பண்ணிருக்கக்கூடிய பாண்டிங் பேட்டர்ன் வந்து மேட்ச் த ஃபாலோயிங்லயும் கேட்டிருக்காங்க, ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின்லயும் கேட்டிருக்காங்க. ஸோ அதுதான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளா சில ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேயா, ஸோ இப்போதான் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோ பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு பாருங்க, பாண்டிங் பேட்டர்ன் அமாங் பயோமாலிகுல்ஸ். பயோமாலிகுல்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய என்ன பாண்டிங் பேட்டர்ன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் we should know what is biomolecule. கரெக்டா, பயோமாலிகுல்னா என்ன நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. பயோனா என்னது? that one is related to living things. ஓகேயா, இது வந்து ஒரு பிளான்ஸா இருக்கலாம், அனிமல்ஸா இருக்கலாம். இதுல இருக்கக்கூடிய டிஷ்யூல இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் சொல்லும்போது கார்பன் காம்பவுண்ட்ஸ், அந்த கார்பனை கவர் பண்ணி இருக்கக்கூடிய என்னென்ன மாலிகுல் எல்லாம் இருக்கோ அது அவ்வளவுமே என்னது? பயோமாலிகுல்ஸ். ஸோ கார்பன் ரிலேட்டட் காம்பவுண்ட்ஸ் ஃப்ரம் லிவிங் டிஷ்யூ. ஞாபகம் வச்சுக்கோங்க, பயோனா என்னது? லிவிங். அது எது சரௌண்ட் பண்ணி இருக்குது? தட் கார்பன் ரிலேட்டட் மாலிகுல்ஸ். ஓகே, கார்பன் காம்பவுண்ட்ஸ் ஃப்ரம் லிவிங் டிஷ்யூ. ஓகே, இது ரொம்ப சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா இதுல மைக்ரோ மாலிகுலும் இருக்கு, பயோ மேக்ரோ மாலிகுலும் இருக்கு. சரியா, மைக்ரோ மாலிகுல்னா மூணுமெரிக் காம்பவுண்ட்ஸ்ல இருப்பாங்க. இட் இஸ் நாட் ஏ ப்ராப்ளம், ஏன்னா சின்ன ஆளுங்களா இருப்பாங்க. பட் மேக்ரோ மாலிகுல் எடுத்துக்கிட்டீங்கன்னா புரோட்டீன்ஸா இருக்கட்டும், கார்போஹைட்ரேட்ஸ், லிப்பிட்ஸ், நம்ம நியூக்ளிக் ஆசிட்ஸ், இதெல்லாம் நமக்கு என்னன்னா மேக்ரோ மாலிகுல்னு நம்ம சொல்லுவோம். சரியா, அப்ப இந்த மேக்ரோ மாலிகுல் எப்படி வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சின்ன மைக்ரோ மாலிகுல் மோனோமெரிக் காம்பவுண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து தான் யாரை டெவலப் பண்ணியிருக்காங்க? மேக்ரோ மாலிகுலை என்ன பண்ணியிருக்காங்க? டெவலப் பண்ணியிருக்காங்க. ஓகேயா, இப்ப பாருங்க, இதுல புரோட்டீன்ஸ். ஓகேயா, புரோட்டீன்ஸை எடுத்துக்கிட்டீங்கன்னா இட் இஸ் ஏ காம்பினேஷன் ஆஃப், இது யார் சேர்ந்து புரோட்டீன்ஸ் டெவலப் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது அமினோ ஆசிட்ஸ். ஓகே, நம்பர் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் ஜாயின் டு ஃபார்ம் என்னது? புரோட்டீன்ஸ். அப்ப இந்த அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு எப்படி லிங்க் ஆயிருக்கு? பை பெப்டைட் பாண்ட். ஓகே, இதை எப்படி நீங்க ஞாபகம் வைக்கலாம் பாருங்க. புரோட்டீன் that starts with the first letter வந்து P. பெப்டைட் பாண்டுக்கு என்னது? the first letter என்னது? P. so proteins நீ வந்தா அதுல இருக்கக்கூடிய பாண்டிங் பேட்டர்ன் என்னது? அமினோ ஆசிட் பெப்டைட் பாண்ட். ஓகே, இந்த பெப்டைட் பாண்டோட அந்த நேச்சரை பாருங்க, C டபுள் பாண்ட் O NH. ஓகேயா, எதுக்கோ இன் பிட்வீன்ல ஃபார்ம் ஆகுதுன்னா பாருங்க. இப்போ 2 அமினோ ஆசிடை எடுத்துக்கோங்க. இந்த அமினோ ஆசிட்ல ஒரு அமினோ ஆசிட்ல உள்ள கார்பாக்சில் குரூப். ஓகே, ஒரு அமினோ ஆசிடோட கார்பாக்சில் குரூப், இன்னொன்று அடுத்த அமினோ ஆசிடோட அமினோ குரூப். ஓகே, இந்த ரெண்டுக்கும் இடையில வாட்டர் மாலிகுலை ரிமூவ் பண்ணா கிடைக்கக்கூடிய பாண்டிங் தான் நம்மளுக்கு பெப்டைட் பாண்ட். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, புரோட்டீன்ஸ்க்கு இன்பிட்வீன்ல இருக்கக்கூடிய பாண்டிங் பேட்டர்ன் பெப்டைட் பாண்ட். ஓகே, அப்போ கார்போஹைட்ரேட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இவங்களும் என்னது? மேக்ரோ மாலிகுல் தான். இந்த மேக்ரோ மாலிகுல் வந்து என்னன்னா சின்ன யார் சேர்ந்து ஃபார்ம் ஆயிருக்காங்க? மோனோமெரிக் மாலிகுல். ஓகே, ரொம்ப சின்ன எக்ஸாம்பிள் தான் நம்மளுக்கு இப்ப பாருங்க, குளுக்கோஸ். ஓகே, குளுக்கோஸ் எல்லாம் சேர்ந்து யாரோ ஒரு கார்போஹைட்ரேட், ஒரு பெரிய மாலிகுல் பாலிசாக்கரைடை டெவலப் பண்றாங்க. ஓகே, அப்ப இந்த மோனோமெரிக் மாலிகுல் எப்படி கிடைக்கும்? மோனோசாக்கரைட்ஸ். ஓகே, மோனோசாக்கரைட்ஸ் எப்படி பாலிசாக்கரைடை டெவலப் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பை கிளைகோசிடிக் பாண்ட். ஓகே, இப்ப இதை எப்படி நீங்க ஞாபகம் வைக்கலாம்? இப்ப கார்போஹைட்ரேட் குளுக்கோஸ்னா நம்மளுக்கு என்னது? that belongs to கார்போஹைட்ரேட்ஸ்க்கு கீழே வருவாங்க. ஓகே, குளுக்கோஸ் that starts with அந்த லெட்டர் என்னது? G தானே. அப்ப இதுல இருக்கக்கூடிய பாண்டிங் பேட்டர்ன் என்ன? பாண்டி கிளைகோசிடிக் பாண்ட். ஓகே, சோ இதோட பேட்டர்னை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது C டபுள் பாண்ட் ONH, இவங்க வந்து Oல இருந்து 2 HH. ஓகே, இவங்களும் வாட்டர் மாலிகுலை ரிமூவ் பண்றதுனால கிரியேட் ஆகக்கூடிய பாண்டிங் பேட்டர்ன். ஓகே, தென் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா மூணாவது லிப்பிட்ஸ். யாரு? மேக்ரோ மாலிகுலா மைக்ரோ மாலிகுலா அப்படின்னு பாத்தீங்கன்னா ரியலி இவங்க மைக்ரோ மாலிகுல், பட் லுக்ஸ் லைக் என்னது? மேக்ரோ மாலிகுல். ஓகேயா, மறந்துடாதீங்க, இந்த क्वेश्चन நீட்ல கேட்கலாம். லிப்பிட்ஸ் வந்து என்னது? நம்மளுக்கு மைக்ரோ மாலிகுல் தான். ஆனா நம்மளுக்கு ஆக்ட் பண்றது எங்க போய் இருப்பாங்க? மேக்ரோ மாலிகுல் கூட இருப்பாங்க. ஏன்னா இவங்க என்ன நேச்சர்? ஹைட்ரோஃபோபிக். ஏன்னா வாட்டர்ல இவங்களை என்ன பண்ண முடியாது நம்மளால. ஹைட்ரோஃபோபிக்னா வாட்டர் ஹேட்டிங் மாலிகுல்ஸ். சரியா, அதனால இவங்க எல்லாம் சேர்ந்து அது என்ன? மேக்ரோ மாலிகுல் மாதிரி என்ன பண்ணுவாங்க? இருப்பாங்க. பட் ரியலி இவங்க மைக்ரோ மாலிகுல். ஸோ திஸ் ஒன் இஸ் த காம்பினேஷன் ஆஃப் இங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா லிப்பிட்ஸை கேர்ள் ஃப்ரெண்ட்னு என்ன பண்ணிக்கோங்க? ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுல G ஃபார் கிளிசரால், F ஃபார் இந்த ஃபேட்டி ஆசிட். G ஃபார் கிளிசரால், F ஃபார் ஃபேட்டி ஆசிட். ஸோ இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணக்கூடிய பாண்டிங் என்ன? பாண்டிங் என்னன்னா எஸ்டர் பாண்டிங். ஓகே, இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா
பாருங்க கேர்ள் ஃப்ரெண்ட் யாரு நம்மளுக்கு எஸ்டர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்க பாண்டிங் எஸ்டர் பாண்ட். ஸோ இதோட நேச்சர் பாருங்க சி டபுள் பாண்ட் ஓ ஆர் ஓஆர். ஓகே, தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நியூக்ளிக் ஆசிட். நியூக்ளிக் ஆசிட்ல 2 பேர் உண்டு, நம்ம டிஎன்ஏ, இன்னொரு ஆள் யாருன்னா ஆர்என்ஏ. ஓகே, ஸோ இந்த காம்பினேஷன்ல யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 மெம்பர்ஸ் கண்டிப்பா இருக்கணும். அதில் ஃபர்ஸ்ட் யாருன்னா நைட்ரஜன் பேசஸ். ஓகே, நைட்ரஜன் பேசஸ்னா வேற யாரெல்லாம் அடினைன், குவானைன், சைட்டோசின், தைமைன், யுராசில். ஓகே, இதுதான் நைட்ரஜன் பேசஸ். இந்த நைட்ரஜன் பேஸ் யார் கூட ஜாயின் பண்ணியிருப்பாங்கன்னா பென்டோஸ் சுகர், ஹெக்ஸோ சுகர் கிடையாது. பென்டோஸ் சுகர் 5 கார்பன் ஆட்டம் தான் இருக்கும். சரியா, அதுக்கு அடுத்தது இன்னொரு ஆள் முக்கியமா இருக்கணும், என்னது பாஸ்பேட் குரூப். ஓகே, அப்போ இவங்களுக்கு இன் பிட்வீன்ல என்னென்ன நம்மளுக்கு லிங்கேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க பென்டோ சுகர். இப்போ நான் இதில் உங்களுக்கு பென்டோ சுகர் இது வந்து 1, இல்லை கார்பன் ஆட்டம் பார்த்துக்கோங்க 1 2 3 4 5. அப்போ இதில் யாரும் வருவாங்க? ஓகே, இதில் ஓகே, ஸோ 1 2 3 4 5 கார்பன் ஆட்டம் இருந்தால் நம்மளுக்கு அது பென்டோ சுகர். இந்த பென்டோ சுகர்ல நைட்ரஜன் பேஸ் எங்க போய் அட்டாச் ஆவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கார்பன் ஆட்டம் ஆஃப் பென்டோ சுகர்ல என்ன பண்றாங்க, அட்டாச் பண்றாங்க. ஸோ இன் பிட்வீன்ல இவங்களுக்கு இருக்கக்கூடிய பாண்டிங் பேட்டர்ன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் கிளைகோசிடிக் பாண்ட். நம்மளுக்கு நல்லாவே தெரியும் குளுக்கோஸ்னாலே அது என்ன பாண்டிங், கிளைகோசிடிக் பாண்டிங். ஓகே, தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பாஸ்பேட் குரூப். பாருங்க தேர்ட் கார்பன்ல ஒரு பாஸ்பேட் குரூப் அட்டாச் ஆகுது, 5th கார்பன்ல என்னது இன்னொரு பாஸ்பேட் குரூப் என்னதாகும் அட்டாச் ஆகும். ஓகே, அதே மாதிரி இவங்க அடுத்த பென்டோ சுகர்ல நம்மளுக்கு என்னது தேர்ட் கார்பன் கூட அட்டாச் ஆகுவாங்க. இவங்க வந்து என்னது 5th கார்பன் கூட என்ன பண்ணுவாங்க, அட்டாச் பண்ணுவாங்க. சரியா, ஸோ அப்போ இந்த 2 பேருக்கும் இடையில இருக்கக்கூடிய பாண்டிங் பேட்டர்ன் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ்போ டைஎஸ்டர் பாண்ட். ஓகே, இதில் இருக்கக்கூடிய பாண்டிங் பாஸ்போ டைஎஸ்டர் பாண்ட், மறந்துடாதீங்க. ஓகே, ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் சைடில் நம்மளுக்கு வந்து நீட் நம்ம என்சிஆர்டி புக்கில் சைடில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மேத்ஸில் ஃபாலோயிங்லேயும் கேட்கலாம், இல்லைன்னா நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட் டைப்லேயும் நம்மளுக்கு கேட்கலாம். இந்த நோட்ஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் என்ன பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். Until then, bye from Dr. D. Usha Arasu. Thank you.